Hi friends, welcome to panandpots. இன்னைக்கு நம்ம panandpots சேனல்ல ஒரு வெஜிடேரியன் ரெசிபி பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போறேன். ஆனா இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது வந்து நம்ம ரைஸ் குக்கர்ல இன்னைக்கு எப்படி பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பிரஷர் குக்கர்லயும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டாவும் ஈஸியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி இந்த செய்ய போகிற வெஜிடபிள் பிரியாணிக்கு நிறைய காய்கறி தேவைப்படும். நான் சொன்ன மாதிரி 3 போர்ஷன் காய் நான் எடுத்துக்க போகிறேன். அதனால் நிறையா பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேரட் சேர்த்துக்க போகிறேன், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இது எல்லாமே சேர்த்து இந்த பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. பிரியாணிக்கு தேவையான காலிஃப்ளவரையும் கட் பண்ணி இதை வந்து சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் அதில் எதுவும் பூச்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் ஆகும். ஸோ அதை ஊற வச்சு நீங்கள் அந்த காய்கறியோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ காலிஃப்ளவரையும் நல்லா சுத்தப்படுத்தி நான் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம மசாலா தனியாக வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணியிருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சூடானதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 4 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி பிச்சு அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு நான் சேர்க்குறேன். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணியில் சாப்பிட்றப்போ. இப்போ இதை வந்து லேசாக நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு வெங்காயத்தை, நல்ல பெரிய வெங்காயம், அதை நீல வாக்கில் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். அந்தளவுக்கு இதை வதக்கிக்க போகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்தளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து பொடியாக 1 கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறையா புதினா கொத்தமல்லி சேர்த்தோம் அப்படின்னா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1 கப் அளவுக்கு 2 சேர்த்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வறுபட்டுருச்சு. நான் வந்து பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த காய் எல்லாமே எண்ணெயிலே கொஞ்சம் உங்களுக்கு வறுபடணும். அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த காய்கறி எல்லாமே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாருங்கள் பச்சை பட்டாணியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி. ஸோ அதை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அலசினதுக்கப்புறமா இந்த காய் கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து வதக்க போகிறோம். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அதனால் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஆனால் மசாலா வந்து கருகாமல் இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம தயிர் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நல்லா கெட்டி தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க.
தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தயிர் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் தான் இந்த பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். என்கிட்ட இருக்கிற ரைஸ் குக்கர் வந்து பேனசோனிக்கோடது. நல்லாயிருக்கும் இந்த ரைஸ் குக்கரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை நான் ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு ரைஸ் குக்கரில் சேர்த்துருங்க. இப்போ அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, அது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இந்த கப்பில் தான் இன்றைக்கி ரைஸ் அளந்து எடுத்திருக்கேன். இதிலேருந்து 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்துருக்கிறனால 2.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு பாதி லெமனோட ஜூஸ் அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் குக்கர் வெந்ததுக்கப்புறமா இது வந்து கீப் வார்ம் ஃபங்க்ஷனுக்கு மாறிடுச்சு. ஸோ இதிலே வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்ல உதிரியாக சூப்பராக வெந்து வரும். அது குக் முடிஞ்சோனையுமே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் வார்ம் ஃபங்க்ஷனில் வச்சிங்க அப்படின்னா நல்ல உதிரியாக வரும் பிரியாணி. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. குக் ஃபங்க்ஷன் வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து வார்மில் விட்டுருங்க. கரெக்டான பதத்துக்கு வெந்துடும். ஸோ பாருங்கள், ஷார்ப்பான கரண்டி எடுத்து மெதுவாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரியாணி ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிரியாணி கூட சர்வ் பண்ணுறதுக்கு நான் ரைத்தா பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு பண்ண காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஸோ அதோடு இந்த பிரியாணியை சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எவ்வளோ சிம்பிளான ஒரு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நல்ல உதிரியாக இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேன் அண்ட் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேன் அண்ட் பாஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.